Hi everyone, welcome to SR Academy. TNTET Paper 2 Mathematics இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் TNTET 6/2/2023 அன்று ஆஃப்டர்நூன் பேட்சில் நடைபெற்ற ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம எல்லாமே சால்வ் பண்ண கற்றுக்கிட்டா நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். சாதாரணமாக நீங்கள் ஸ்கூல் புக் கணக்கை மட்டும் எடுத்து படித்தீங்க அப்படின்னா அதனோட டிஃபிகல்ட்டி லெவல் வேறு. ஸோ டெட் எக்ஸாமில் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு தரவின் மாறுபாட்டு கெழு 100 எனில் அப்போ பின்னாடி இருக்கிறதுல எது சரி? இது ஒரு ஹையர் ஆர்டர் கொஷின்ஸு. கேள்வியை நேரடியாக கேட்கல, மீதி இருக்கிற ஆன்சரை நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சார் அது என்ன சார் மாறுபாட்டு கெழு? அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் CV is equal to sigma by x bar into 100. இது மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா, ரைட்டுங்களா? இது எந்த வகுப்பில் கேட்டிருக்காங்கன்றத சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி கணக்கு போடலாம். இப்போ மாறுபாட்டு கெழுவோட மதிப்பு 100. அப்போ நம்ம சிவிக்கு பதிலாக 100ன்னு போடுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ 100 கேன்சல் ஆகிடுதா வகுத்தல்ல? அப்போ இங்கே 1ன்னு இருக்கும். இப்போ என்ன வருது? எக்ஸ் பார் is equal to sigma. சிக்மா என்பது திட்ட விலக்கத்தை குறிக்கும், எக்ஸ் பார் என்பது கூட்டு சராசரியை குறிக்கும். நம்ம கூட்டு சராசரியை எக்ஸ் பார் என்று குறிப்போம். இப்போ கூட்டு சராசரினாலும் சராசரினாலும் ஒன்று தான். சராசரியும் திட்ட விலக்கமும் சமம். அப்போ ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. சார் இது எந்த பாடத்தில் வருது அப்படின்னா இது 10th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபார்முலா வருது. யூஸ்வலாக 8th வரை சிலபஸ்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு கேள்விகள் சில சமயம் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் கேட்குறாங்க, ஒரு தடவை 11th ஸ்டாண்டர்ட்லேயும் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கணக்கு சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே சிலதை கொடுத்துட்டு டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் ப்ராக்கெட் பெருசாக இருக்குது, க்ளோசிங் ப்ராக்கெட் சின்னதாக இருக்குது. இது ஆப்வியஸ்லி ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் தான், இது இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கணக்கு போடுவோமா? எப்படி சார் போகிறது? இதுக்கு பிட்மாஸ் ரூல்ஸ், BIDMAS, பிட்மாஸ் என்ன சார் அது? பி ஃபார் ப்ராக்கெட், முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்யுங்க. அடுத்து ஐ ஃபார் இன்னு இல்லு, சரிங்களா? இன் இல்லு எதுவும் இதில் கணக்கில் வரல. D for division, M for multiplication and A for addition, S for subtraction. நமக்கு இது மாதிரி எந்த கணக்கு கொடுத்தாலும் இந்த வரிசையில் தான் செய்யணும். செய்வோமா? இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் செய்யணும். ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, மைனஸ் இருக்குது. இதில் எதை சார் முதல்ல பண்ணணும்னா டிவிஷனை முதல்ல பண்ணுங்க, அதை முடிச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, அதை முடிச்சுட்டு அடிஷன் பண்ணுங்க, அதை முடிச்சுட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணிட்ட பிறகு வெளியே இருக்கிறத பண்ணுங்க. ஸோ பண்ணுமா? ஃபஸ்ட்டு டிவிஷன் 8ஐ 2ஆல் வகுத்தா 4, ஓகேங்களா? டிவிஷனை முடிச்சிட்டேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன் 6 4 24, இது என்னது? 24. மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து அடிஷன் 10 24 நமக்கு 34, ஓகேவா? அடுத்து சப்ட்ராக்ஷன், இந்த -2 போட்டோம்னா நமக்கு என்ன வருது? 32. இப்போ ப்ராக்கெட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டோம். இனிமேல் தான் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற டிவைடட் பை 10, அதாவது இந்த எண்ணை 10ஆல் வகுக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும்? புள்ளி ஒரு இலக்கம் தள்ளி 3.2ன்னு வரும். A2 தான் சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது தவறு? இந்த கேள்வியை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ், நேரடியான கேள்வி இல்லை. ஒவ்வொரு சாய் சதுரமும் ஒரு இணைகரம் ஆகும். இணைகரம் என்பது என்ன? அதாவது எதிரெதிர் பக்கங்கள் சமம்,
அதே போல் என்னது எதிர் கோணங்களும் சமமாக இருந்தால் அது இணைகரம். இதுவும் சமம், இதுவும் சமம். இப்போ ஒரு சாய் சதுரம் என்பது என்ன? 4 பக்கங்களும் சமம். அதே போல் எதிர் பக்கங்கள் எதிர் கோணங்கள் சமம். அப்போ ஒரு சாய் சதுரம் என்பது ஒரு இணைகரம் ஆகும் என்பது சரி. ஒவ்வொரு செவ்வகமும் ஒரு இணைகரம் ஆகும். இதுவும் சரி. ஏன்னா எதிர் பக்கமும் சமம், எதிர் கோணமும் சமம். ஒவ்வொரு சதுரமும் இணைகரம் ஆகும். சதுரமும் இணைகரம் தான். இதுவும் சரி. ஒவ்வொரு சரிவகமும் இணைகரம் ஆகும். சார் சரிவகம்னா என்ன சார்? அதை பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் அது சரிவகம். ரைட்டுங்களா? இந்த பக்கமும் இணையாக இருக்கும். ஆனால் இதுவும் இணையாக இருக்காது. அதே சமயத்தில் எதிர் பக்கங்கள் சமமாகவும் இருக்காது. இதற்கு பெயர் தான் சரிவகம், ட்ரப்பீசியம். ஸோ ட்ரப்பீசியம் இஸ் நாட் அ parallelogram. இது தவறான கூற்று. அப்போ சரியான விடை A4. அடுத்த கேள்வி, ஒரு கனசதுரத்தின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை? முகங்கள்னா ஃபேஸ். இப்போ உங்கள் கையில் இருக்கிற ரப்பர் வந்து ஒரு கன செவ்வகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன செவ்வகத்தில் எத்தனை முகங்கள் இருக்குதோ அதுதான் கியூபு. கனசதுரத்துலேயும் இருக்கும். இதில் 6 பக்கங்கள் இருக்கும். யாரும் 8ன்னு போட்டுறாதீங்க, 6 முகங்கள். ஓகேங்களா? உச்சிகள் என்பது இதெல்லாம் உச்சிகள். இதை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. எத்தனை உச்சிகள் இருக்கு? 8 உச்சிகள் இருக்கு. சார் விளிம்புகள்னா என்ன சார்? விளிம்புனா எட்ஜஸ். இதை பாருங்க, இதெல்லாம் ஒரு விளிம்பு. இந்த நீளமான பகுதி ஒரு விளிம்பு. அதே போல் இது ஒரு விளிம்பு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். 6, 8, 12. ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. 95வது கேள்வி, 14 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தில் பக்கம் 14 சென்டிமீட்டரும். அப்போ மிகப்பெரிய வட்டத்தை, அதாவது அதனுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும்னா 7 சென்டிமீட்டர் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பக்கம் வந்து 14னா இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7. அப்போ ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு. ஒரு சதுரத்துலேருந்து இந்த வட்டத்தை வெட்டி எடுத்துட்டாங்கன்னா மீதி இந்த நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது சதுரத்தின் பரப்பளவில் இருந்து வட்டத்தின் பரப்பளவை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா விடை வந்துடும். சதுரத்தின் பரப்பளவு என்ன? 14 × 14. 14 14 196 மைனஸ் பைக்கு பதிலாக 22/7 போடுங்க. 6க்கு பதிலாக 7 × 7. 7 7 கேன்சல் ஆகிடுது. 196 மைனஸ் 22 7ஆல் பெருக்கினா 154. மைனஸ் பண்ணோம்னா 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. பொருத்தம் இல்லாதது எது? விச் இஸ் த ஆட் ஒன்? அதாவது இப்போ இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுத்துக்கு மட்டும் கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. இது 2 விதத்தில் சொல்லலாம். மீதி எல்லாம் ஸ்கொயர் ரூட் சொல்லியிருக்காங்க. அதனால் A3A பொருத்தம் இல்லாததுன்னு சொல்லலாம். வேறு ஒரு விதத்தில் ஆன்சர் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9 வரும். 9 9s are 81. 729. இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு நாம் கியூப் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 3ன்னு வரும். ஸோ இப்போ யோசித்து பார்த்தா இது மட்டும்தான் ஆடாக இருக்குது எல்லா விதத்துலேயும். அப்போ ஆப்ஷன் A3 தான் சரி. அடுத்த கேள்வி, அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம். இது வந்து ஒரு அரைவட்டம். பாருங்கள், மேலகத்தை மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த விட்டத்தின் மீது ஒரு கோணம் அமைஞ்சால் அரைவட்டத்தை எந்த புள்ளியில் தொட்டாலும் அந்த கோணம் 90 டிகிரியாகத்தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 90 டிகிரி என்பதை எப்படி சொல்லலாம்? ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஆப்ஷன் A3 தான் சரியான விடை. தமிழில் செங்கோணம்.
அடுத்த ஒரு கேள்வி ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூ. 750 செலவிட்டாங்க. கூடுதலாக 3% எது செலுத்தியது? சரக்கு வரியாக செலுத்தியது. அதாவது ஜிஎஸ்டியாக 3% செலுத்தினாங்க. எனில் மத்திய சரக்கு வரி எவ்வளவு? இப்போ நமக்கு என்ன தோணும், 750ல் 3% கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு தோணும். ஆனால் கவனிங்க, கேள்வியில் ட்விஸ்ட் என்னென்னா ரூ. 750 செலவு பண்ணிக்கிறாங்க. அதில் 3% ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி என்ன, மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயும் நம்ம ஜிஎஸ்டியை கண்டுபிடிச்சிட்டு அதில் பாதி மத்திய அரசுக்கும் பாதி மாநில அரசுக்கு எஸ்ஜிஎஸ்டிக்குன்னு போடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஜிஎஸ்டி 3% கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். 750ல் 3% போட்டால் 7.5, 00 கேன்சல் ஆக 7.5 பெருக்கல் 3 = ரூ. 22.50. இது டோட்டல் ஜிஎஸ்டி. ஆனால் கேட்குறது சிஜிஎஸ்டி அப்படின்னா இதில் பாதி ரூ. 11.25. ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 99. முதல் 20 இயல் எண்களின் கூட்டு சராசரி. முதல்ல கூட்டு சராசரிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சார்? = கூடுதல் அல்லது மொத்தம் பை எண்ணிக்கை. ரைட்டுங்களா? இப்போ முதல் 20 எண்களின் கூடுதல், 20 இயல் எண்களின் கூடுதல் 1லேருந்து 1 2 3ன்னு போய் n வரைக்கும் கூடுதல்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறேன் மேலகத்தை. n × n+1/2 இதுதான் ஃபார்முலா. இப்போ n 20 கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 20 × 21/2 இங்கே 10ன்னு வரும், 210. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கூடுதல் 210/n என்பது 20 கணக்கில் கொடுத்துருக்காங்க. எண்ணிக்கை 20, 1லேருந்து 20 வரைக்கும் 20 எண்கள் உள்ளன. ஸோ இப்போ பாருங்கள், 10.5 தான் சரியான விடை. ஆப்ஷன் A3. டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேண்டுமா? எங்ககிட்ட பேப்பர் 1க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக இருக்குது, பேப்பர் 2க்கும் இருக்குது. இப்போ பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு 10 கொஷின் பேப்பர், இதுக்கு முன்னாடி நடந்த 10 கொஷின் பேப்பரும் அதற்கான ஆன்சர்ஸும் பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். சார் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பேப்பர் 1 அவைலபிலிட்டி இருக்கா சார் அப்படின்னா 4 செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ். இதில் எது வேணுனாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் செய்யவும். வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் ஆங்கிள் A = 2x, ஆங்கிள் C = x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதுதான் ஒரு வட்டத்துக்கு உள்ள அமைகிற நாற்கரத்துக்கு பெயர் வட்ட நாற்கரம்னு பேர். A 2xன்னு கணக்கில் கொடுத்துட்டு C xன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு வட்ட நாற்கரத்தில் உள்ள இருக்கிற 2 கோணங்களின் கூடுதல், எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் கவனிங்க, பிடியாக இருக்கலாம் அல்லது ஏசியாக இருக்கலாம். அதனோட கூடுதல் 180 டிகிரி. இப்போ எக்ஸையும் 2xையும் கூட்டினா எனக்கு 3x வருது, which is equal to 180 டிகிரி. எக்ஸ் is equal to 60 டிகிரி. ஸோ ஆன்சர் A4 60 டிகிரி தான் சரி. எங்ககிட்ட டிஎன்டிஇடி தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல், சைக்காலஜி
இது எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் தமிழில் இருக்குது. எல்லா மெட்டீரியலுமே தமிழ் மீடியத்தில் தான் இருக்குது. இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. அடுத்த கேள்வி 101. n = 10 சிக்மா x = 200. சிக்மா எக்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். சிக்மா = 1.6. n என்பது எண்ணிக்கையை குறிக்கும், x என்பது கூடுதலை குறிக்கும், சிக்மா என்பது திட்ட விலக்கத்தை குறிக்கும். எனில் மாறுபாட்டு கெழு. கவனிங்க, நாம் ஃபஸ்ட்டு கேள்வியே மாறுபாட்டு கெழுவில் தான் ஆரம்பித்தோம். இந்த மாறுபாட்டு கெழுவில் இன்னொரு முறை கேள்வி வந்திருக்கிறது. ஸோ மாறுபாட்டு கெழுவுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? CV = சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சார் கணக்கில் எக்ஸ் பார் கொடுக்கல சார் அப்படின்னா இது ஒரு ட்விஸ்ட்டு. நாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் பாரை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பாருக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா சிக்மா எக்ஸ் பை என் அல்லது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். சார் சம்மேஷன் என்பது கூடுதலை குறிக்கும். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மா எக்ஸு 200 பை என் என்பது 10 கணக்கில் கொடுத்துருக்காங்க எண்ணிக்கை, which is equal to 20. இப்போ சிவி கண்டுபிடிப்போமா? சிவி = சிக்மா திட்ட விலக்கம் 1.6 பை 20 இன்ட்டு 100. இதை அடித்தா 5 தடவை. ஸோ 5 16 80. ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா 8. விடை 8. A3 தான் சரி. இதுவரை TNTET சம்பந்தமாக நாங்கள் போட்ட வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா TNTET சம்பந்தமாக நாம் போட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு இருக்கும். நம்ம சேனலை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 1,40,000 சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட மிகப்பெரிய சேனலோட வீடியோக்கள் ஒரே இடத்தில். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் 102வது கேள்வி பாருங்கள். √(x/169) = 12/13. சார் இதுலேருந்து முதல்ல எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள், 169க்கு ரூட் எடுத்தால் 13 வந்துடுதா? அது கீழே இருக்குது. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் 13. அப்போ எக்ஸுக்கு ரூட் எடுத்தால் 12 வரணும். 12ஓட ஸ்கொயர் தான் உள்ளே இருக்கும். அப்போ x = 12 × 12 = 144. x = 144 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ரூட்டுக்குள்ளே √x +4 which is equal to, இங்கே போடுறேன், ரூட்டுக்குள்ளே √144 +4 that is equal to ரூட்டுக்குள்ளே 12 12 144. அப்போ இதை ரூட் எடுத்தால் 12 + 4 which is equal to √16 that is equal to 4 4 16. விடை 4. ஆப்ஷன் A2 தான் சரியான விடை. சார் 16 ரூட் எடுத்தால் -4 கூட வருமே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், -4 கூட வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற விடையில் -4 இல்லை. எனவே +4 தான் விடை. அடுத்து 103வது கேள்வி பார்க்குறீங்க. இதில் கிழமை கண்டுபிடிக்கிற கணக்கு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான விடை மட்டும் என்னன்றதை கடைசியாக பாருங்களேன். இப்போ 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 2020ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி என்ன கிழமை? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2019 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கும் மே மாதம் 7ஆம் தேதிக்கும் நடுவில் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்றது தான் முதல் வேலையாக கண்டுபிடிக்கணும். 2019 நடுவில் இருக்கிற மாதங்களை நாம் இது மாதிரி மாதங்களை எழுதிட்டு அதில் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு
நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ 2019 ஜூனில் மொத்தம் 30 நாள், ஆனால் ஏற்கனவே 1ஆம் தேதி போயிடுச்சு, மீதி 29 நாள். ஜூலையில் 31, ஆகஸ்டில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. அடுத்து 2020 வருஷம் பிறந்து ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 29. நோட் திஸ் பாயிண்ட், இங்கே தான் முக்கியமாக தப்பு பண்ணுவோம். என்ன சார் அப்படின்னா 2020 என்பது லீப் ஆண்டு, ஏன்னா 4ஆல் வகுத்தா மீதி 0 வந்துடும். அப்போ 2020 பிப்ரவரியில் 28 போடாதீங்க, 29ன்னு போடுங்க. மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேவில் 7. ஏன் சார் 7ஓட நிறுத்திக்கினீங்க? ஏன்னா 7ஆம் தேதியோட கிழமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த நாட்கள் அனைத்தையும் நாம் கூட்டினா 341ன்னு வருது. இந்த 341 முக்கியமானது. இந்த 341 ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு நாம் பிரித்தா 4 7 28, மீதி 6, 1 போடுங்க. 8 7 56, 8 7 56, மீதி 5. அப்பாடியோ, இந்த மீதியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ மெனக்கிட்டோம். இந்த மீதி 5 வச்சுக்கிட்டு பாருங்கள், 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சரியா? அதுக்கு அடுத்தது 5வது நாள் என்னவா இருக்கும்? 1ஆவது நாள் திங்கள், 2ஆவது நாள் செவ்வாய், 3ஆவது நாள் புதன், 4ஆவது நாள் வியாழன், 5ஆவது நாள் வெள்ளி. ஸோ 5ஆவது நாள் வெள்ளி தான் சரியான விடை. ஆனால் ஆப்ஷனில் வெள்ளின்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. அதனால் இதில் எது போட்டாலும் சரியான விடை தான். அதாவது எது போட்டாலும் மார்க் போடுவாங்க, ஆனால் சரியான விடை வெள்ளிக்கிழமை தான். நம்ம வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துட்டு ஒரு லைக் போடலன்னா நான் எப்படி அடுத்த வீடியோ போடுறது? ஆமாங்க, நீங்கள் போடுற லைக் காரணமாக தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் போட்டுட்டு கமெண்ட்டில் கண்டினியூன்னு மெசேஜ் போடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் இதை விரும்புகிறீங்க என்றது எனக்கு தெரியும். ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இந்த எண்ணானது எதால் வகுப்படும்ன்றதை கண்டுபிடிக்கணும். சார் கடைசி நம்பர் 5 சார், கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். ஆனால் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 5ஐயே காணும். சரி, ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். இது 2ஆல் வகுப்படுமா? இரட்டை எண்ணாக இருந்தால் 2ஆல் வகுப்படும். இது இரட்டை எண் இல்லை. சரி சார், 3ஆல் வகுப்படுமா? 3த்தையும் எல்லாத்தையும் வகுத்து பார்த்துலாம் ஆன்சர் கண்டுபிடிக்காதீங்க. 3ஆல் வகுப்படுறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். சம் த டிஜிட்ஸ், அதாவது இலக்கங்களின் கூடுதல் காண்க. எப்படி சார்? 2 5 7, 7 6 13, 13 7 20, 20 9 29. அது கூட ஒரு 5 கூட்டுங்க, 34. இப்போ திரும்பவும் சம் த டிஜிட்ஸ் 3 4 7. இலக்கங்களின் கூடுதல் 3 6 9ன்னு வந்தால் அது 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு 7ன்னு வருது, அதனால் இது 3ஆல் வகுப்படாது. அடுத்து என்ன சார் பண்ணுறது? இப்போ அடுத்தது 11ஆல் வகுப்படுமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி சார்? இதில் 11ஆலன்னா நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணி பார்க்காதீங்க. அதை விட எளிமையான வழி சொல்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸை சம் பண்ணுங்கள். 1 விட்டு 1 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை முதல்ல சம் பண்ணுங்கள். 2 6 8, 8 9 17. அடுத்து விட்டுப்பட்டதெல்லாம் திரும்பி சம் பண்ணுங்கள். 5 7 12, 12 5 17. இதனோட டிஃப்ரென்ஸ், அதாவது மைனஸ் பண்ணால் 0 வந்துச்சுன்னா அந்த எண் 11ஆல் வகுப்படும். இங்கே நம்ம மைனஸ் பண்ணி 0 வந்துடுச்சு, 11ஆல் வகுப்படும். சார் இதனோட டிஃப்ரென்ஸ் 11 வந்தாலும் அந்த எண் 11ஆல் வகுப்படும். 0 வந்தால் மட்டும் இல்லை, 11 வந்தாலும் வகுப்படும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்டிஇடி நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போட்டுட்டு இருக்கேன். அடுத்தது டாபிக் வைஸ் போடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது.
இதில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற டாபிக் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம்மாக இருக்கலாம், பர்சன்டேஜாக இருக்கலாம், அல்லது ரேஷியோஸ் விகிதங்களாக இருக்கலாம், கூட்டு சராசரியாக இருக்கலாம், தனி வட்டி, கூட்டு வட்டி, ப்ராபபிலிட்டி, இது மாதிரி எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டாபிக் வேணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கு அதிகமாக எது கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டாபிக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்து வீடியோ போடுறேன். ஸோ கடைசி கேள்வி பார்க்கலாமா? 105வது கேள்வி. இந்த வீடியோவில் 15 கேள்விகளும் மீதமுள்ள 15 கேள்விகள் இன்னொரு வீடியோவிலையும் போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு முக்கோணத்தின் இரு பக்க நீளங்கள் 6 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். அதனுடைய மூன்றாவது பக்கம் எதுவாக இருக்கும்? இப்போ இதுதான் கேள்வி. பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 2 பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 8 சென்டிமீட்டராக இருக்குமா அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. முதல் பக்கம் 8 சென்டிமீட்டர், ரெண்டாவது பக்கம் 6 சென்டிமீட்டர், மூணாவது பக்கம் 15 சென்டிமீட்டர் என வைத்து கொண்டால் இது சரியாக இருக்குதா? சின்னதான 2 பக்கத்தை கூட்டுங்க. அது அடுத்து வருவதை விட பெரிய பக்கத்தை விட கூடுதலாக இருக்கணும். ஓகேவா? 8 6 14. இது 5 விட சின்னதாக இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் தப்பு. அடுத்தது 10 6 15. இதில் பெரிய பக்கம் இது, இதை விட்டுருங்க. மீதி 2த்தை கூட்டுங்களேன். 16ன்னு வருது. இது 15ஐ விட பெரியது. அப்போ ஆன்சரு இது தான். ஓகேவா? அடுத்தது வேணா செக் பண்ணி காட்டுறேன். 25, அதுக்கு அடுத்தது 6 15. இப்போ இது ரெண்டும் தான் சின்னது. இது ரெண்டையும் கூட்டினா 21. இது 25ஐ விட கம்மியாக இருக்குது. இது முக்கோணத்தை அமைக்காது. அதே போல் தான் 21. A2 தான் சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.